உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிறது யார்? ஃபஸ்ட் நான் இதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அது யாருங்கிறத உங்களுக்கு நான் ஃபைனலாக சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கன்வினியூஸாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற கேட்டகரியில் நல்ல விதமாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, கெட்ட விதமாக சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த நல்ல விதமாக சொல்கிறவங்க தட் மீன்ஸ் ஒரு குட் கமெண்ட் கொடுக்குறவங்க என்னன்னா, என்னைக்கு வேணாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு ஒரு டிமெரிட்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நெகட்டிவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய ஒரு பார்வையில் அது நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த நல்ல விதமாக பேசுகிறவங்க கூட திடீர்னு உங்களுக்கு பேட் கமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்போதுமே உங்களை பற்றி நெகட்டிவ் கமெண்டே கொடுக்குறவங்க, ஒரு கெட்ட விதமாகவே யோசிக்கிறவங்க அப்படிங்கிறவங்க திடீர்னு நீங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஆளாக வந்துட்டீங்க, உங்கள் கடின உழைப்பால் ஒரு பெரிய ஒரு லெவலில் ஒரு சக்ஸஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா திடீர்னு அந்த பேட் கமெண்ட் கொடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை நல்ல விதமாக பேசுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது அந்த கமெண்ட் அவங்கக்கிட்டேருந்து எஸ்பெஷலி வந்திருக்காது. ஆனால் நீங்கள் லைஃப்பில் ஒரு மூவுக்கு ஒரு லெவலுக்கு மேலே வந்த உடனே அந்த நெகட்டிவாக பேசினவங்களுமே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பாசிட்டிவாக உங்களை பற்றி கமெண்ட் எடுத்து வைப்பாங்க. ஸோ ரெண்டே விஷயம், மற்றவங்க என்ன யோசிப்பாங்க, அதில் நல்லது கெட்டது, பேட் கமெண்ட் குட் கமெண்ட். பேட் கமெண்ட் கொடுக்குறவங்க திடீர்னு குட் கமெண்ட் கூட கொடுப்பாங்க, குட் கமெண்ட் கொடுக்குறவங்க ஒரு விதத்தில் திடீர்னு பேட் கமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இங்கே யோசனைகள் மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ மனிதர்களோட மனசும் மனிதர்களோட வார்த்தைகளும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் ஒரு ஒரு நாளுக்கும் ஒரு ஒரு செகண்டுக்கும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். ஒருத்தவங்களுடைய தாட் ப்ராசஸும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் ப்ராசஸில் உங்கள்கிட்ட என்ன ஆகுது, தயக்கம். அந்த தயக்கம் உங்களை எந்த வேலை செஞ்சாலும் செய்யலாமா செய்ய வேண்டாமா, ஏன்னு கேட்டால் மற்றவங்க என்ன சொல்லுவாங்க. அந்த தயக்கம் உங்களை எந்த வேலைகளையுமே செய்ய விடாமல் பண்ணுறதுக்கு ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா பயம். மற்றவங்கங்கிற ஒரு விஷயத்துலேயே, அதாவது நம்ம ஆப்போசிட்டில் உள்ளவங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களாம் என்ன சொல்லுவாங்க, என்ன யோசிப்பாங்க, என்ன கருத்துக்கள் அவங்க எடுத்து வைப்பாங்க, ஒன்று பாசிட்டிவாக வைப்பாங்களா இல்லை நெகட்டிவாக வைப்பாங்களா. ஸோ இப்போ தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் யார் அந்த எதிரி, உங்களை வளர விடாமல் பண்ணுற எதிரின்னு கேட்டால் பயம்தான். இந்த பயம் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கான ரீசனே நான் சொல்லிட்டேன் ஃபுல்லாக. மற்றவங்க என்ன யோசிப்பாங்கங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மைண்டில் கொண்டுட்டு போயிட்டு எந்த விஷயமே ஸ்டார்ட் பண்ணாமல் தயக்கத்தோடு இருக்கிறீங்க, அப்படி ஒன்று கிரியேட் ஆகுது அப்படின்னா அது பயம்தான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு நீங்கள் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா இருந்தால் உங்களோட முதல் எதிரி யாருன்னா உங்களை சுற்றி உள்ளவங்க யாரும் இல்லை, உங்கள் மைண்டை. நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும், மற்றவங்க என்ன யோசிப்பாங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் உங்கள் பயத்தை வெளியில் தூக்கி போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் யோசிச்சுட்டு அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் வெற்றி, உங்கள் சக்ஸஸ் எல்லாமே உங்கள் மைண்ட் ப்ராசஸ், அந்த தாட் ப்ராசஸ் அண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.